ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காய வடை எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. நம்ம வந்து எப்படி வந்து சிம்பிளாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டின வெங்காயத்தை எடுத்துக்கணும். அது வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இருந்தால் தான் நல்லா நம்மளுக்கு வடை வரும். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 4 வெங்காயம் எடுத்தேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ போடுவீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். அதுவும் வந்து வெங்காயத்துக்கு எந்த அளவோ அந்த அளவு உங்களுக்கு தெரியுங்கிற அளவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு போடணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் மிளகா பொடி நான் வந்து கடையில் வாங்கினது போடுறேன், நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட போடலாம். இது வந்து நான் இந்த மிளகா பொடி வந்து கலருக்காக கடையில் வாங்கினது போடுறேன். போட்டுட்டு மல்லிச்செடி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டி, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். மல்லிச்செடி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து தண்ணி ஊற்றாமே பிசையலாம். நீங்கள் மாவு ஏதாவது அதிகமாக போட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் அப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து மாவு அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன், அதனால் லைட்டாக 1 ட்ராப் 2 ட்ராப் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நல்லா பிசையணும். நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த பிடிக்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும், அந்தளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. பெருசாக உருட்டினோன்னா உள்ளே வந்து வேகாமல் போயிடும், அதனால் நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியே கடையில் வந்து அன்ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். அப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த வடையெல்லாம் நம்ம போட்டுக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் நார்மல் ஃப்ளேம் வச்சுக்கணும். வச்சு போட்டால் தான் அது வந்து கருகாமல் நல்லா உள்ளக்கையும் வந்து வெந்து வரும், அப்போ தான் நல்லாவும் இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்டே வந்து செஞ்சு காமிப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த இதுவுமே கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நல்லா இப்போ போட்டு எடுத்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் வேக வந்து லைட்டாக கரண்டி வச்சு திருப்பினோம்னா தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாக வேகும். இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இது கடையில் வாங்கி கொடுத்தோம்னா எந்த ஆயிலில் போடுறாங்க என்னன்னே தெரியாது, நம்ம குழந்தைங்களுக்கும் அன்ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நியூஸ் எந்த இதில் போடுறீங்களோ அதில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லேயே அப்சர்வ் ஆயிடும், நல்லாவும் இருக்கும் எண்ணெய் இல்லாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நான் வந்து 2 வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்டியான இது ரெடி ஆயிடுச்சு.